வணக்கம் நண்பர்களே. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் பெயர் தான் அசோக் குமார். அவருடைய நண்பர் தான் கணேஷ். கணேஷ் ஒரு பஸ் கண்டக்டர். இந்த அசோக் குமார் பஸ்ஸில் தினமும் போயிட்டு வர்றதால நம்ம கணேஷ் கூட ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டாரு. ரெண்டு பேருமே போகும்போது வரும்போது பஸ்ஸில் தங்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பத்தியும் தங்கள் வீட்டில் நடக்கிறது, குடும்ப கதை, சொந்த கதை, சோக கதைன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு வர்றதும் போகுதுமா ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. நம்ம அசோக் குமாரோட வீட்டு வழியா தான் நம்ம கணேஷ் கண்டக்டர் போற பஸ்ஸும் போகும். தினமும் போயிட்டு வர்றதால இவங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பாகிடுச்சு. இப்போ ஒரு நாள் வழக்கம் போல பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சில காலேஜ் பெண்கள் உள்ள ஏறுறாங்க. அதை தொடர்ந்து காலேஜ் பசங்களும் ஏறுறாங்க. அதுல ரெண்டு பொண்ணுங்க மட்டும் நம்ம அசோக் குமாருக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டாங்க. அசோக் குமார் சீட்டில உக்காந்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம், எப்படியாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அசோக் குமாருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இதை எல்லாத்தையும் தூங்குறது மாதிரியே நான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சும்மாக்கு கண்ணை அசைச்சுக்கிட்டு இருக்க, கண்ணை மூடி இருக்காரு. பட் மற்றபடி எல்லா விஷயமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எதுக்காக ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுகிட்ட பார்த்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை பின்னாடி இருந்து எவனாவது டச் பண்றானா, அதை தான் பொறுத்துக்கன்னு சொல்லுதான்னு சொல்லிட்டு அவரு ஏந்திரிச்சு பாக்குறாரு. பின்னாடி ஒரு வயதான பாட்டி தான் இருக்குது. வயதான பாட்டி தானே இருக்குது. எதுக்காக மறுபடியும் இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் நம்ம தூங்குற மாதிரி கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் தூங்குற மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இவருக்கு உடனே சந்தேகம் எழுந்துருச்சு. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா இந்த சீட்டில் கொஞ்சம் உட்காருங்க, ஒருவேளை கால் வலிக்கிறதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள உட்கார வைப்போம் அப்படின்னு அந்த மாணவிகளை வலுக்கட்டாயமா உட்கார வைக்கிறாரு. உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு மாணவிகளும் உட்காந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாணவிங்க கிட்ட பதட்டம் ஏற்படுறது தெரியுது. என்ன இது பதட்டமா இருக்குது, எதுவும் ஒண்ணு மிஸ்டேக் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த மாணவிகளை பார்த்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவிகள் சொல்றாங்க. இல்லம்மா பரவாயில்ல சொல்லுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாணவிகள் சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க. சரி ஏதோ ஒண்ணு தெரியுது, நல்லா பொம்பளை விஷயம்ன்றதால நம்மளால எதுவும் பண்ண முடியல, சரி நம்ம ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க. அவருடைய ஒய்ஃப் பாரிஜாதம் தான் போன் எடுக்கிறாங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்க ஏதோ ஒண்ணு நான் சொல்ல தயங்குறாங்க, என்னவோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா சொல்ல தயங்குறாங்க, நீ என்னன்னு சொல்லிட்டு கேள அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்தாங்கம்மா என் ஒய்ஃப் தான் பேசுறாங்க, பேசுங்க அப்படிங்கும்போது அந்த போனை வாங்கி இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ணு பீரியட்ஸ்ல இருக்குது. அந்த பீரியட்ஸ் வெளியில சொல்ல முடியாததால தான் இன்னொரு பொண்ணு பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்குது. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது. சரிம்மா நீ எங்க வீட்டுக்காரர்கிட்ட போனை கொடுமா அப்படின்னு சொல்ல உடனே அந்த போனை நம்ம அசோக் குமார் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு காலேஜ் பொண்ணுங்களும் கொடுத்த உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு பீரியட்ஸ் ஆயிருக்குது, அதுதான் பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு வாங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த விஷயத்த நம்ம காலேஜ் கேர்ள்ஸ் கிட்ட அசோக் குமார் சொல்றாரு. ஏமா எங்க வீட்டு வழியடி தான் இந்த பஸ் போகுது, இந்த கண்டக்டர் என்னுடைய ஃப்ரெண்டு தான், நான் சொன்னா ஒரு 10 நிமிஷம் நிப்பாரு, அதனால இந்த விஷயத்த நீ போயிட்டு சரி பண்ணிட்டு வந்துரு, என் ஒய்ஃப் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் தயங்குறாங்க. மற்றவங்க தெரியாத வீட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏமா இந்த பஸ்ல எத்தனை பேர் வராங்க, இந்த பஸ்ல இருந்து நீ இறங்கி போறதை எத்தனை பேர் பார்ப்பாங்க, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பொறுப்பு, அது மட்டும் இல்ல உன் வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்குதுமா, அப்படிலாம் ஒருத்தரை தப்பா எடை போட்டுறத, நான் உண்மையிலுமே உன்னை என் மகளா தான் நினைச்சிட்டு இருக்கேன், என் மகளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னா என்னால தாங்க முடியுமா, அதை தான் நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கும்போது உடனே மனம் இறங்கி அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே ஏந்திரிச்சு போயிட்டு படிக்கட்டு நின்னுக்கிறாங்க. உடனே கண்டக்டர் கிட்ட சொல்லி, கணேஷ் நண்பா எனக்கு ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடு, இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் நிப்பாட்டுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பாரிஜாதம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க பேடு கொடுத்து மாத்தி விட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு அவங்க பஸ் ஏற்றி விட்டுறாங்க. மனித நேயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் இருக்குது, ஆனா ஒரு சில பேர்கிட்ட சுத்தமா இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான அசோக் குமார் இருக்கிறதால தான் நாட்டில் ஒரு சில இடத்துல மழையே பெய்யுது. அசோக் குமாரை பாராட்டணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.